Good morning children. Welcome to our PIV digital class. Today நம்ம 7th standard scienceல unit 5 basis of classification அப்படிங்கிற லெசன் பார்க்குறோம். அதாவது வகைப்படுத்துதல், ஒரு எப்படிலாம் பிளான்ஸ் அடிப்படையாக வகைப்படுத்துகிறாங்க அனிமல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. கிங்டம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸை என்னென்னலாம் வகைப்படுத்துகிறாங்கன்னா பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா, அதாவது பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதிலேருந்து பாருங்கள் மொனீரா, புரோட்டிஸ்ட்டு, ஃபங்கை, பிளான்ஸு, அடுத்தது அனிமல்ஸுன்னு வருது, 5ஆக வருது. ஓகேங்களா? அது ஒரு செல் உயிரி, அடுத்தது ப்ராட்டிஸ்டா, ஃபங்கை, அதாவது இப்படிலாம் வருது. நெக்ஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் டயட்டாமஸ் கிளாஸிஃபிகேஷன், அதாவது இருபெயரிடு முறை அப்படிங்கிறாங்கள, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு கிளாஸிஃபை அனிமல்ஸ் அக்கார்டிங் டு தர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ், அனிமல்ஸை அதனோட கேரக்டர்ஸ் வச்சு எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு டு நோ த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கெட் த நாலேஜ் அபவுட் இன்வெர்டிபிரேட் அண்ட் வெர்டிபிரேட், அதாவது கிளாஸிஃபிகேஷன் மூலமாக நம்ம முதுகெலும்புள்ளவை, முதுகெலும்பற்ற உயிரினங்களுக்கு இருக்கிற நாலேஜ், அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு அக்வயர் நாலேஜ் அபவுட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 5 கிங்டம்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், டு அண்டர்ஸ்டாண்ட் த பைனாமினல் நாமென்க்ளேச்சர், இரு பெயர் இடுமுறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லிசன், இல்லை ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். ஆக்சுவலி இதில் இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோம், எடுத்து வச்சுருப்போம். லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, புக்கு அப்படின்னு யூனிஃபார்ம்லாம். அதே போல் நம்ம எல்லாமே கெட் ரெடினாக்கா நம்ம ஈஸியாக கிளம்பலாம். ஓகேங்களா? அதே போல் நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம், இப்போ மெடிக்கல் ஷாப்பு போகிறோன்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் பெயின் கில்லர்ஸ் தனியாக இருக்கும், ஃபீவர் டேப்லெட்ஸ் தனியாக இருக்கும், ஆயின்மெண்ட்ஸ் தனியாக இருக்கும், பேபிஸுக்கு தனியாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மெடிசனையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செப்பரேட் பண்ணி அசெப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதே போல் கிராசரி ஷாப்பு, ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்கன்னா பருப்பு வகைகள்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. சோப்பு இது சம்மந்தப்பட்டது, டெட்டர்ஜென்ட்ஸு, இது மாதிரி ஒவ்வொரு திங்ஸையும் அது தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க, அசர்ட் பண்ணி பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ ரைஸ்னால் ரைஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அது விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் எல்லாம் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அது போல் வச்சுருக்கிறதுனால என்னென்னா நம்ம ஈஸியாக ஒரு திங்ஸ் என்ன பண்ணுறோம், நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, குரூப்பிங் பண்ணுறது. ஓகேங்களா? வென்யூ லெசன் படிங்க பாருங்கள். When you get ready to go to school, all your things, uniform, lunch box, water bottle, shoes, etc. to be kept ready. Just imagine if all these things are not ready, you will need to spend too much time to collect. Suppose இதெல்லாம் நம்ம ரெடியாக வைக்கலாம், நமக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க. Likewise in a grocery shop, medical shop and a bakery, all the items are systematically arranged. Sorting of things is very much required and important for all living beings. We see various plants and animals around us. It is estimated about 8.7 million species of living organisms have been. Scientists believe that only a small portion of the total species existing on earth has been identified. அதாவது 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் நம்ம உலகத்தில் இருக்குது. அதில் நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவெவர் மெனி சயின்டிஸ்ட் ஸ்மால் போர்ஷன், அதில் குறைஞ்சது தான் நம்ம இது வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்கிறோம். முழுசுமே நம்ம இன்னமும் டிஸ்கவர் பண்ணி கிளாஸிஃபை பண்ணல. இன் ஆர்டர் டு நோ அபவுட் த பிஹேவியர் and relationship among organisms that are known, biologists have classified them into 2 broad groups. அதாவது அதனுடைய பிஹேவியர், ஒரு அனிமல்ஸோட பிஹேவியரு, அந்த அனிமல்ஸ்க்கு இன்னொரு அனிமல்ஸுக்கு ரிலேஷன்ஷிப்பு, ஆர்கானிசம்ஸை பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்லணும். இப்போ பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஸில் பல வகைகள்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது வந்து பட் ரோஸு, இன்னும் ஒரு டைப்பாக சொல்லுவீங்க, கலர்ஸ் எல்லாம் பொறுத்து. நெக்ஸ்ட்டு இப்போ ஜாஸ்மின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாஸ்மின்ஸ்லேயே டைப்ஸு, நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து நர்சரி கார்டன்ஸு, இல்லைன்னா கார்டன்ஸ், ஃப்ளவர் கார்டன்ஸ்லாம் போனீங்கன்னா தெரியும். ஒரு ஃப்ளவர்ஸுன்னு ஒரு ஜாஸ்மினுங்கிறோம், அந்த ஜாஸ்மினில் எத்தனை வகை இருக்குது, ரோஸில் எத்தனை வகை இருக்குது அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதெல்லாம் என்னதுன்னா அதனோட கேரக்டரை பொறுத்து, கலர்ஸை பொறுத்து, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? Broad groups, plants and animals grouping of living organisms based on their common features is known as biological classification. அதாவது உயிரியல் கோட்பாடுகள் பொறுத்து என்ன படுத்துகிறாங்கன்னா வகைப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிசைன் பண்ணுங்கள். லிஸ்ட் அவுட், அங்கே பாருங்கள் ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்டன் மெட்டீரியல், அதாவது கிளாஸ் ரூமில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம என்னவா டிவைட் பண்ணுறாங்கன்னா உட்டன் மெட்டீரியல்ஸாகவும் நான் உட்டன் மெட்டீரியல்ஸு.
இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிற திங்ஸை உட்டு, அதாவது உட்டில் செய்யப்பட்ட பொருள், அடுத்தது நான் உட்டு அப்படின்னு 2ஆக வகைப்படுத்துகிறாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு உட்டன் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட்டிங் மெட்டீரியல்ஸு, சிட்டிங் மெட்டீரியல்ஸு. ரைட்டிங்னா ஃபிக்ஸ்டு, அதுலேயே போர்ட்டபிள். ஃபிக்ஸ்டுனா ஒரு இடத்துல நிலையாக இருக்கும். எக்ஸாம்பிளாக பிளாக் போர்டு வித் உட்டன் ஃப்ரேம் இருக்கிற பிளாக் போர்டு. போர்ட்டபிள்னா நம்ம உட்டில் என்னென்ன போர்ட்டபிள் திங்ஸ் வச்சுருப்போம், பென்சில் வச்சுருப்போம், உட்டன் ஸ்கேல் வச்சுருப்பாங்க, கலர் பென்சில் வச்சுருப்பாங்க, எரேசர் மீன் வந்து ஒரு ரப்பர் ப்ராடக்ட்டுங்கிறது வந்து ஒரு உட்டு தானே, அதாவது ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிற ஒரு பிளான்ஸ் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு புக்ஸுங்கிறது பேப்பர் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பேப்பர் வந்து மூங்கில், அதாவது டிம்பர்லேருந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நோட் புக்ஸு. நெக்ஸ்ட்டு சிட்டிங் மெட்டீரியல்ஸ் பாருங்கள், வித் ஆர்ம் சேரு, வித்தவுட் ஆர்ம் டேபிள்ஸ். இது எல்லாமே என்னென்னா உடன் திங்ஸு. அடுத்தது அந்த உட்டன் திங்ஸ்லேயே ஃபிக்ஸ்டு, போர்ட்டபுள்னு டிவைட் பண்ணுறாங்க. ரைட்டிங் மெட்டீரியல், சிட்டிங் மெட்டீரியல்னு டிவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் உடன் மெட்டீரியல் 2ஆக வகைப்படுத்துறாங்கன்னு பார்த்தா ரைட்டிங் மெட்டீரியல்ஸு, சிட்டிங் மெட்டீரியல்ஸு. அது ரைட்டிங் மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கிறது பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு. போர்ட்டபுளாக பென்ஸு, ரூலரு, கலர் பென்சிலு, பென்சில் பாக்ஸு, சாக் பீஸு இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிங் மெட்டீரியல் பார்த்தா வித் ஆர்ம் சேர், அயன் ஆர் பிளாஸ்டிக், வித்தவுட் ஆர்மு டேபிள், அயன் ஆர் பிளாஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு நார்மலான ஒரு திங்ஸ் தான். அதை என்னென்னவா டிவைட் பண்ணியிருக்காங்க, என்னென்னவா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லிஸ்ட் அவுட் த திங்ஸ் ஃபவுண்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம். சேரு, டேபிள், பிளாக் போர்டு, சாக் பீஸு, கப்போர்டு, ஃபேனு, லைட்டு, ஸ்விட்சு, ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்கு, வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், பென்சில், பென்னு, ரப்பர், ரூலர், டோரு, விண்டோ, ரைட்டிங் பேட், கலர் பென்சில், ரேசர், ஷார்ப்னர், காம்பஸ் அண்டு ஷார்ட் பேப்பர். அதாவது இவ்வளோ திங்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் ஒன் காமன் டிஃப்ரென்ஸ் அமங் தீஸ் மெட்டீரியல்ஸ் டு கிளாஸிஃபை த அபவ் திங்ஸ் இன்டு 2. இங்கே இருக்க கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா உட்டன்னு நான் உட்டனாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் அனதர் டிஃப்ரென்ஸ் டு கிளாஸிஃபை ஈச் குரூப் இன்டு 2 சப் குரூப்ஸ். உட்டன் சிட்டிங் மெட்டீரியல், உட்டன் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு நான் உட்டன் சிட்டிங் மெட்டீரியல், நான் உட்டன் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ். Continue to identify differences to classify each small subgroups into fixed, probable with arm, without arm. அடுத்தது நம்ம இன்னும் நம்மளாக டிவைட் கிளாஸிஃபை பண்ணால் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. These are some similarities and a difference exist among these materials. So we need to observe and identify those materials and a difference to கன்ஸ்ட்ரக்ட் ஏ டயகட்டாமஸ் கீ. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டுக்கும் ஒரு பொருளுக்கு ரெண்டுக்கும் இடையில என்னென்னலாம் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான். அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. த டயகட்டாமஸ் கீ அலோஸ் அஸ் டு மேக் குயிக் ரெஃபரன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை எ பர்டிகுலர் திங். Classification provides scientists a systematically easy way of studying organisms. Classification is done using this dichotomous key. What is dichotomous key? It is a tool used to classify organisms based on the similarities and the differences. அதாவது ஒரு ஆர்கானிசத்துக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமையும் வேற்றுமையையும் பொறுத்து தான் அதை என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டயகட்டாமஸ் கீ. இதோட டயகட்டாமஸ் கீயோடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எ சிங்கிள் ஃபியூச்சர் தட் டிஃப்ரென்ஷியேட் எ குரூப் ஈஸிலி. அதாவது ரெண்டையுமே ஒரு சில டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, ஒரு சில காரணங்களால் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஒன் கேரக்டர் செலக்டட் டு செப்பரேட் த குரூப் ஆஸ் ப்ரெசன்ட் ஆப்சன்ட். இப்போ ஒரு அனிமல்ஸோட ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறாங்க, அது வந்து இன்னொரு அனிமல்ஸ்ட்டு இருக்கா, ப்ரெசண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத வச்சு செப்பரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கண்டினியூ த செகண்ட் ஸ்டெப் அன்டில் ஒன்லி ஒன் ஐட்டம் வில் ரிமைன் அட் த எண்ட். எது வந்து கடைசி வரைக்கும் இருக்குங்கிறத பொறுத்து என்ன பண்ணுறாங்க, ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டைக்கட்டாமி ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸிங் எ டைக்கட்டாமி பேட்டர்ன் கிளாஸிஃபை த கிவன் லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ். இங்கே லிசன் பண்ணுங்கள், இங்கே கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இரண்டாக அனிமல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா வெர்டிபிரேட்ஸு, இன்வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பற்றவை, முதுகெலும்புள்ளவை. இதை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வார்ம் பிளட்டடு, கோல்டு பிளட்டடு. வார்ம் பிளட்டடு, கோல்டு பிளட்டடு, அதாவது குளிர் ரத்த பிராணிகள், வெப்ப ரத்த பிராணிகள். பார்க்கும்போது மேம்மல்ஸு, பேர்ட்ஸில் என்னது வார்ம் பிளட்டடில் வருது. ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, ஆம்பிபியன்ஸ்லாம் இதில் வருது, கோல்டு பிளட்டடில் வருது. நெக்ஸ்ட் இன்வெர்டிபிரேட்ஸில் பார்க்கும்போது வித் ஜாயின்டு லெக்ஸு, வித்தவுட் லெக்ஸு, அதாவது முதுகெலும்பற்ற உயிரினங்களில் இன்வெர்டிபிரேட்ஸில் 3 pairs ஆஃப் எக்ஸ் இருக்கிறது. அடுத்தது வித் மோர் தென் 3 pairs ஆஃப் லெக்ஸு. வார்ம் லைக்கு, அதாவது புழு மாதிரி இருக்கிறது. நாட் வார்ம் லைக்கு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இது வந்து டீனியா சோலியம் அப்படிம்பாங்க. இந்த டிசைன் பண்ணுங்கள், இந்த இடத்துல இருக்க அனிமல் என்ன சொல்லுவாங்கன்னா டீனியா சோலியம் அப்படிம்பாங்க இதை. ஓகேங்களா. அதனோட பிக்சர்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். பேரு, டைகரு,
இதெல்லாம் மேமல்ஸில் வருது. லிசன், மேமல்ஸ்னால் என்னதுன்னு சொல்கிறோம்? மேமல்ஸ் மீன் அதாவது பாலூட்டிகள், குட்டி போட்டு பால் கொடுக்குற அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் பாருங்கள். பேர்ட்ஸ் எல்லாமே பரப்பனவைகளில் வருது. ஃபிஷ்ஷுன்னு என்னது? நீரில் நீந்தி வாழ்பவை. அடுத்தது ரெப்டைல்ஸ்னால் ஊர்வன. ஆம்பிபியன்ஸ்னால் இருவாழிகள், அதாவது நீர்லேயும் நிலத்துலேயும் வாழும். நெக்ஸ்ட்டு 3 pairs of legs, அதாவது 3 pairs legs இருக்கிறது வித் மோர் தென் 3 pairs of legs, வார்ம் லெக்கு, நான் வார்ம் லெக்கு அப்படின்னு டைக்கட்டாமிக் கிளாஸிஃபிகேஷனில் ரெண்டாக வகைப்படுத்துறதுல இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ்: ஆஸ்ட்ரிச்சு, பீகாக்கு, மங்கி, ஃப்ராகு, டோடு, டர்ட்டில், ஸ்னேக்கு, ஷார்க்கு, கோல்டு ஃபிஷ், ஆண்ட்டு, டேப் வார்மு, எர்த் வார்மு அண்டு லீச். அதாவது நிறைய அனிமல்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரெசன்ஸ் ஆர் அப்சன்ஸ் ஆஃப் பேக் போன், இதில் எது 2 முறையை வச்சு பயன்படுத்தி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? முதல்ல முதுகெலும்பு இருக்கா, முதுகெலும்பு இல்லையா அப்படின்னு ஒரே விஷயத்தை வச்சு வெர்டிபிரேட்டு, இன்வெர்டிபிரேட்டுன்னு 2வாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆர் அப்சன்ஸ் ஆஃப் பேக் போன், we can classify them into 2 groups. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அனிமல்ஸ் வித் பேக் போன் கேன் பி டிவைடட் into சப் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர். செகண்டு, அதனுடைய உடல் வெப்பநிலையை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. குளிர் ரத்த பிராணி, அதாவது கோல்டு பிளட்டடு, வார்ம் பிளட்டடு. குளிர் ரத்த பிராணி, வெப்ப ரத்த பிராணி அப்படின்னு பயன்படுத்தி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் கேன் பி டன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் டிஃப்ரென்ஸ் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர் ஆர் ஹேர், ஸ்கேல்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? செப்பரேட் பண்ணியிருக்காங்க. லிசன், பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதாவது வகைப்படுத்துறதோட அடிப்படை பார்க்கலாம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸோ லார்ஜ் இன் நம்பர் தட் தே நீட் டு பி கிளாஸிஃபைட் இன்டு ஸ்மாலர் குரூப்ஸ். Classification of living organism is made on the basis of their characteristics, similarities and differences. அனிமல்ஸு, பிளான்ட்ஸு எல்லாமே எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமைகள், வேற்றுமைகள், கேரக்டர்ஸு, அதனோட குணங்கள் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஃபேக்டை கொடுத்துருக்காங்க. இதில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல் பற்றி கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட், ஓகேங்களா? க்ரீக் பிலாசபர், அதாவது க்ரீக்கில் இருக்க ஒரு பிலாசபர்ஸ், தத்துவஞானி அண்ட் திங்கர் ஹூ லிவ்டு அபவுட் 2400 years எகோ, முன்னாடியே வாழ்ந்திருக்காது. 2400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அரிஸ்டாட்டல் கேம் அப் வித் த ஃபாலோவிங் குரூப்பிங் சிஸ்டம் தட் வாஸ் யூஸ்டு ஃபார் ஆல்மோஸ்ட் 2000 years ஆஃப்டர் ஹிஸ் டெத். அவர் இறந்தும் 2000 வருடங்களாக அவருக்கு கண்டுபிடிச்ச விஷயங்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். He classified all organisms into either animals or plants. Then he classified into those who blood and those without blood. Then the animals are classified into 3 groups based on their method of movement, walkers, flyers, swimmers அப்படின்னு அதனுடைய குணங்களை பொறுத்து என்ன பண்ணியிருக்காரு? டிவைட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டு ஷார்ட் அவுட் அ பாக்ஸ் ஆஃப் கிவன் பட்டன்ஸ் அண்ட் கிளாஸிஃபை தம் இன்டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்க பட்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. எதை பொறுத்துலாம் கிளாஸிஃபை பண்ணலாம்? ஷேப்பு, பட்டன்ஸ் வித் 4 holes இருக்கா, 2 holes இருக்கா, பட்டன் வித் 2 holes, கலர்ஸ், இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதனோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். Based on the special features of characters, the students identify each button according to its size, hole and color. This is known as identification. அதாவது ஒரு பட்டன்ஸை வந்து நம்ம அது ஷேப்பு, கலரு, அது ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னு வச்சு நம்ம பார்க்குறோம்னா அது என்ன சொல்கிறாங்க? ஐடென்டிஃபிகேஷனுங்கிறாங்க. தென் டீச்சர் ஷால் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு செப்பரேட் த பட்டன்ஸ் அக்கார்டிங் டு த சைஸ், ஹோல் அண்ட் கலர்ஸ். திஸ் இஸ் நவுன் அஸ் அசார்ட்மெண்ட். அதனோட கலர்ஸு, அடுத்தது சைஸ்லாம் வச்சு நம்ம வந்து பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அசார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் அசார்ட்டிங் த பட்டன்ஸ் த டீச்சர் ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கேதர் த பட்டன்ஸ் அக்கார்டிங் டு நம்ம வந்து பிரிச்சிட்டோம். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். இது 3 துளிர், 4 துளிர் பட்டன்கள், இந்த கலர்ஸில் இருக்கிற பட்டன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுப்போம்ல, அதுதான் நேமிங் அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் அசார்ட்டிங் த பட்டன்ஸ் த டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கேதர் த பட்டன்ஸ் அக்கார்டிங் டு தர் சைஸ், ஹோல் அண்ட் கலர். This is termed as grouping, identification, assortment and grouping with results in classification. இந்த மாதிரி நம்ம வகைப்படுத்துறது தான் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க, வகைப்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. த மெத்தட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, டிசைன் பண்ணுங்கள். த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் த ஆர்கானிசம் இன்டு குரூப்ஸ் இஸ் கால்டு கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன்ஸ் மீனிங் வாட்? த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் த ஆர்கானிசம் இன்டு குரூப்ஸ். மெத்தட் ஆஃப் ஆர்கானிசம்ஸை குரூப்பாக அரேஞ்ச் பண்ணுறது தான் கிளாஸிஃபிகேஷனுங்கிறாங்க. வென் வி கிளாஸிஃபை திங்ஸ் வி புட் தேம் இன்டூ குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த கேரக்டர்ஸ். நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறோம்? அதனோட கேரக்டர்ஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு
why do we classify things? நம்ம திங்ஸை ஏன் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். கிளாஸிஃபைங் திங்ஸ் மேக்ஸ் இட் ஈஸி ஃபார் அஸ் டு நோ தேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். அதாவது ஒரு அனிமல்ஸோடைய சிமிலாரிட்டிஸ் அதனுடைய இருக்கிற ஒற்றுமைகளையும் டிஃப்ரென்ஸையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது திங்ஸ் வித் சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு சேம் குரூப். தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்வலி சிமிலர் இன் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டர். அதாவது சிமிலராக இருக்கா, ஏதாவது ஒரு குணங்களையாவது அது ஒற்றுமையாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். விதவிதமான குணங்கள் இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்கிறத வெவ்வேறு குரூப்ஸில் சேர்த்துறாங்க. தீஸ் ஆர் திங்ஸ் ஆர் யூஸ்வலி டிஃப்ரெண்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டர்ஸ். அதாவது இதில் இருக்கிற அனிமல்ஸு ஏதாவது ஒரு கேரக்டர்லையாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆக்சுவலி பேர்ட்ஸு அப்படின்னு நம்ம பிரிச்சிட்டோம். எல்லாமே பறவைகள் இனங்களை வந்துடுது. இப்போ பறவைகளை கொண்டு போய் நம்ம மம்மல்ஸில் சேர்த்த முடியுமா, ஃபிஷ்ஷஸில் சேர்த்த முடியுமா, பைசஸில்? இன்னும் அது வந்து இந்த எல்லாமே பரப்பனை முட்டையிட்டு குஞ்சு பெரிக்கும். அப்போ பேர்ட்ஸுங்கள குணங்கள் ஒன்று. அடுத்தது ஃபைசஸ் நீரில் வாழ்பவை. ஃபிஷ்ஷிலே கொண்டு போய் ஃப்ராகை சேர்த்த முடியுமா? இன்னும் பிகாஸ் என்னது, ஃபிஷ் வந்து நீரில் மட்டும்தான் வாழும். இப்போ எக்ஸப்ட் ஈல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வரும். பட் ஆனால் ஆம்பிபியன்ஸ் ஃப்ராக் என்ன பண்ணோம், நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும். அதுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரீத்திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களையும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ அதனோட சேர்ந்த குவாலிட்டி இருக்கிற சில அனிமல்ஸையும் அதுக்கு கீழே வரும். இப்போ மேமல்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் என்னெல்லாம் வரும்? ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது ஏன் மேமல்ஸ்ன்னு பார்த்தா அதில் என்னது, குட்டி போட்டு பால் கொடுக்கும் விலங்கினங்கள். பார்க்கும்போது என்னெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா அனிமல்ஸு டீரு, கவ்வு, இது எல்லாமே வருது. ஓகேங்களா? கவ்வு, டீரு, டைகரு, இது எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 4th பாயிண்ட் பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இஸ் பெட்டர் வே. ஃபார் எக்ஸாம்பிள், we can classify a newly discovered organism. We would come to know how it relates with other. அதாவது ஒரு புதுசாக ஒரு உயிரினங்கள் கண்டுபிடிக்கிறோன்னா அது எப்படி மற்ற உயிரினங்களோட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீடு ஃபார் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸ் வகைப்படுத்துதலோட தேவை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லிசன். கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை அன் ஆர்கானிசம் கரெக்ட்லி. ஒரு ஆர்கானிசம் இதுதான் அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் டு நோ த ஆரிஜின் அண்ட் இவால்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அந்த உயிரினம் எப்படி தோன்றுனது, அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சு இவால்யூவேஷன் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். ஒரு டிஃப்ரெண்டான ஆர்கானிசம்ஸ் இதனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன, ஒன்றுக்கும் இன்னொருக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லும்போது இப்போ கேட்டை வந்து டைகரோட ஃபேமிலி அப்படிங்கிறோம். ஓகேங்களா? கேட்டோட குணாதிசயங்களும் டைகரோட குணாதிசயங்களும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒரே ஃபேமிலி சேர்ந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதுதான். லிசன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் லிவிங் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியோக்ராஃபிக்கல் ரீஜியன்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம பூமியில் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் அதுக்குடையில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்க்கும்போது இந்தியன் எலிஃபெண்ட்டு பார்க்கும்போது தந்தம் வந்து சின்னதாக இருக்கும். பட் ஆனால் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் பார்க்கும்போது அதனுடைய தந்தம் எப்படிங்கிற ட்ரங்க்கு ரொம்ப பிக்கராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்கிற அந்த உயிரினங்களுடைய பற்றி இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்டிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் மஸ்ட் ஹாவ் இவால்வ்டு ஃப்ரம் சிம்பிளர் ஒன்ஸ். இதில் ஒரு சில உயிரினங்கள் எப்படி இன்னமும் இவால்வேஷன் அடைஞ்சு இன்னமும் இந்த உலகத்தில் இப்போ ஜுராசிக் பார்க் வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறோம். பட் ஆனால் சில உயிரினங்கள் இன்னமுமே வந்து இவால்வேஷன்லேயும் மாற்றங்களையும் தாங்கி இந்த உலகத்தில் வாழ்துன்னா அதுக்கு என்ன காரணம், அதனுடைய நேச்சர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளர் ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஹாவ் பின் ஏபிள் டு டிஸ்கவர் அண்ட் கிளாஸிஃபை மோர் தென் 2 million ஆர்கானிசம்ஸ் ஆன் த எர்த். அது வரைக்கும் கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் எத்தனை, 2 million தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 8.7 million உயிரினங்கள் இருக்குது, ஆர்கானிசம்ஸ் ப்ரெசண்ட்டுன்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? ரேஞ்சிங் ஃப்ரம் டைனி பாக்டீரியா டு த லார்ஜஸ்ட் ப்ளூ வேர்ல்ட்ஸ். அதாவது ரொம்ப சின்ன பாக்டீரியாவிலேருந்து பெரிய உலகத்தில் மிகப்பெரிய உயிரினம் சொல்கிறோம் ப்ளூ வேர்ல்ட்ஸ் வரைக்கும், நீலத்திமிங்கலம் வரைக்கும் பார்க்கும்போது 2 million உயிரினங்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈச் ஆர்கானிசம் ஹஸ் பீன் கிளாசிஃபைடு இன் ஏ கேட்டகரி பேஸ்ட் ஆன் இட்ஸ் இவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வித் அதர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம். வி கேன் டிஃபைன் ஹீரார்கி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதாவது அதனுடைய ஒற்றுமை, வேற்றுமை, டிஃப்ரென்ஸு, சிமிலாரிட்டிஸ்லாம் பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. லிசன். The system of arranging taxonomic என்னது வெளிப்புற அமைப்பு.
Taxonomic character is in a descending order based on the relationship with other group of organism is called hierarchy of categories-ங்கறாங்க. அதாவது டாக்ஸானமினா அதனோட ஸ்ட்ரக்சர் வச்சு அது வந்து டிவைட் பண்ணுறது, வெளிப்புற தோற்றத்தை வச்சு டிவைட் பண்ணுறது, கிளாஸிஃபை பண்ணுறது தான் சொல்கிறாங்க. இது வந்து ஹீரார்கி ஆஃப் கேட்டகரிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை லின்னேயஸ் அப்படிங்கிறவர் தான் இது என்ன பண்ணியிருக்காரு, முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். இஸ் கால்டு லின்னேயஸ் ஹீரார்கி அப்படிங்கிறாங்க. இது என்னென்னு சொல்கிறாங்க, லின்னேயஸ் ஹீரார்கி. தெர் ஆர் 7 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் ஹீரார்கி. மொத்தம் 7 இருக்குது. அது என்ன பாருங்கள், கிங்டம், அதுக்கு கீழே பைலம், அதுக்கு கீழே கிளாஸு, ஆர்டரு, ஃபேமிலி, ஜீனஸு, ஸ்பீசிஸ். ஓகேங்களா, ஜீனஸுங்கிறது இப்போ மல்லிகை அப்படிங்கிறோம். மல்லிகையில் இப்போ நிறைய ஸ்பீசிஸ் இருக்கா. ஓகே, தாவர உயிரினம் ஹெர்பிவாரஸுங்கிறோம். ஹெர்பிவாரஸில் பல ஸ்பீசிஸ் இருக்கா. அது போல தான் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். லிசன் பண்ணுங்கள், கவனிங்க, உங்களெல்லாம் புரியும். இந்த பேஸ்ட் ஆன் த அபவ் கிளாஸிஃபிகேஷன் த ஃபாலோவிங் டேபிள் ஷோ டிஃப்ரெண்ட் பைலம் வித் ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃப்ரெண்ட் பைலா அண்டு கிளாஸஸ். நான் சொன்னேன், கிங்டம்ஸ் வந்து ஆர்கானிசம், உயிரினங்கள். அடுத்தது வரும்போது என்ன சொல்கிறோம், தாவரம், உயிரினங்கள், விதவிதமாக பிரிச்சுட்டு வரோம்ல. இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் கேரக்டர்ஸுக்கு டிவிஷன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், புரோட்டோசோவான்னு கொடுத்துருக்காங்க. புரோட்டோசோன்னு என்னது, ஒரு தாது பொருள், ஒரு செல் இருக்கிற தாது பொருள், இந்த மாதிரி இருக்கிற உயிரினங்களை தான் புரோட்டோசோவாஸில் சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், பாடி கிடையாது. என்னுடைய கேரக்டரிஸ்டிக் பாருங்கள், மைக்ராஸ்கோபிக் யூனிசெல்லுலார், அதாவது செல்லால் நான் உயிரினம். மைக்ராஸ்கோபிக்னு என்னது, மைக்ராஸ்கோப் உபயோகப்படுத்தி தான் பார்க்க முடியும். சூடோபோடியா, ஃப்ளாஜில்லா, சிலியா ஆர் ஃபார் லாக்கோமோஷன். ஒரு இடத்துலேருந்து அது நகரத்துக்கு எதோ உபயோகப்படுத்துதுன்னா சூடோபோடியா அப்படிங்கிறாங்க. அதாவது அதனுடைய உடல் அமைப்பே சுருங்கி விரிஞ்சு அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஜில்லா, அந்த கசை இல்லைன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி, சிலியா அந்த மாதிரி, இது வந்து லாக்கோமோஷன், ஒரு இடத்தை விட்டு இடம் பேரை யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷனை பார்த்தா ஃபிக்ஷனு ஆர் கன்ஜுகேஷன் அப்படிங்கிறாங்க. ஃபிக்ஷன்னா அதனுடைய செல்ஸ் வந்து அதாவது அதிக அளவில் செல்ஸை உருவாக்கி செல்களில் பிரிதல் மூலமாக தனித்தனியாக வெடித்து உருவாகிற மாதிரி ஒரு சில உயிரினங்களாக உருவாகும். அடுத்தது காஞ்சுகேஷன், பிரிஞ்சுக்கும், அதுவே 2ஆக பிரிஞ்சு 2 உயிரினம் உருவாகும். இந்த மாதிரிலாம் ஆகும். நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஃபமீபாஸ், யூக்ளினா அண்டு பேராமிசியம். இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் 1ல் படித்தோம். ஓகேங்களா, இன்னும் 8th ஸ்டாண்டர்ட்லாம் போனீங்கன்னா இன்னும் கிளாஸிஃபிகேஷனை பற்றி இன்னும் நல்லா படிப்பீங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னால் ஒரு செல்லுக்கு மேலே இருக்கிற ஆர்கானிசம்ஸு வித் ஹோல்ஸ் இந்த பாடி. அதனோட பாடியில் என்ன இருக்குன்னா ஹோல்ஸாக இருக்கும். ஸ்கெல்டன் ஃபார்மட் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ், அதாவது ஸ்கெல்டன்ஸ் ஏசெக்சுவல் அண்டு செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷனில் நடக்கும். செக்ஸுவல் அதாவது அந்த செல், அதாவது அதுவே தன்னை சின்னதாக பிரித்து உயிரினங்களாக வாழும், செல்ஸை உருவாக்கும். அடுத்தது ஏசெக்சுவலாகவும் உயிரினங்கள் இணைந்தும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். இதில் சொல்லும் போது பைலம் போரிஃபெரா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்பாஞ்சஸ் வகையானது தான் இதெல்லாம். லியூகோஸ்லேனியா, ஸ்பாஞ்சில்லா, ஸ்கைகான். இந்த உயிரினங்கள் பார்க்க எப்படி இருக்குன்னா ஸ்பாஞ்சஸ் மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் இதெல்லாம் கடலில் இருக்கும், அதாவது நீர்நிலைகளில் வாட்டர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். அதாவது அக்வாட்டிக்கில் பார்க்கும்போது கோரல்ஸு, பாறைகள் மாதிரிலாம் படுத்திருப்பீங்க. பாசி பாறைகள்னு சொல்கிறாங்களா, அதோட வகை தான் இந்த போரிஃபெராலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் டிப்ளோபிளாஸ்டிக் செக்ஸைல் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங். இதுவாகவே என்ன பண்ணோம், சுருங்கி விரிஞ்சு வேகமாக, அதாவது ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் எப்படி ஸ்விம் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். அது மாதிரிலாம் இடம்பெயரக்கூடியது. சாலிடரி ஆர் காலனியல், தனியாகவும் வாழும், காலனியாக கூட்டமாக வாழும். ஏசெக்சுவல் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு பைலம் சீலன்ட்ரைட்டாங்கிறாங்க. சீலன்ட்ரைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இதனோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது ஹைட்ரா, சீ அனிமோனு, ஜெல்லி வித் கோரல்ஸு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ்ஷு, கோரல்ஸு. நெக்ஸ்ட்டு 4th ஒன்று எசிலோமேட்ஸு. எசிலோமேட்ஸுனால் இந்த புழுக்கள் வகையானது, புழு மாதிரி இருக்கிற ஒரு வகை தான். இது வந்து parasites inside the body of animals and human beings, mostly hermaphrodite, bisexual, இரண்டு சேர்ந்து தான் இது என்ன பண்ணோம், ரீப்ரொடக்ஷன் பண்ணோம். இது மேக்ஸிமம் அனிமல்ஸ், பேர்ட்ஸு, ஹியூமன்ஸோட பாடியில் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலலாம் இருக்கும். ஓகேங்களா, பிளாத்திகல் மெத்தஸ்ங்க, அதாவது வயிற்றில் புழு இருக்குது, தட்டை புழு இருக்குது, நாடா புழுன்னு சொல்கிறாங்களா, இது வந்து பிளாத்திகல் மெத்தஸ். ஃபைலம் பிளாத்திகல் மெத்தஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லிசன் பண்ணுங்கள். ஃபைலம் பிளாத்திகல் மெத்தஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரீக் வேர்டு, அதாவது லட்டின் வேர்டு, க்ரீக் வேர்டு. இதில் ஃப்ளாட் அப்படிங்கும்போது ஃப்ளாட், எஃப்எல்ஏடி ஃப்ளாட்டு, தட்டையான அப்படிங்கிற பொருள்.
அடுத்தது ஹெல்மின்தஸ் அப்படின்னா புழு. ஹெல்மின்தஸ் மீன் வாட் வார்ம், அதாவது ஃப்ளாட் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, தட்டை புழுக்கள் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது பிளனேரியா, லிவர் ஃப்ளூக்கு, பிளட் ஃப்ளூக்கு, டேப் வார்ம் இதெல்லாம் மேக்ஸிமம் ஹியூமனுக்கு டிசீஸ் எல்லாம் உருவாகும். உச்சரேரியா கிரான்காப்டிஸ்லாம் சொல்லுவாங்க. ஒன்றுமே ஒரு டிசீஸை உருவாகும். உச்சரேரியா கிரான்காப்டிங் போது இந்த காலம் பெருசாக இருக்கும் பாருங்கள், இந்த யானைக்கால் வியாதியெல்லாம் சொல்கிறாங்களா, அதை அந்த புழு தாக்குனதுனால தான் அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th ஒன் அன்செக்மெண்டட் பாடி. அதாவது பாடி ஸ்ட்ரக்சர்ஸில் செக்மெண்ட்ஸ் இருக்காது, மோஸ்ட்லி பேராசைட்ஸ் மாதிரி இருக்கும். இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸு காசிங் டிசீசஸ் ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் தான் நடக்கும். அது மேக்ஸிமம் நம்ம உடம்புல டிசீஸ்லாம் உருவாக்குற ஒரு இதுதான். இது உருளை புழு அப்படிம்பாங்க. செக்மெண்ட் இல்லாமல் அது பாட்டுக்கு அதனோட பாடி ஒரு புழு மாதிரி இருக்கும். பைலம் அசில் மென்தஸ். அசில்னா உருளையாக இருக்கும், மின்தஸ்னா என்னது, ஹெல்மின்தஸ்னா புழு. எக்ஸாம்பிள் நெமட்டோடா, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். உருளை புழு அப்படிங்கிறது ஹியூமனோட ஸ்டொமக்ஸ்லாம் இருக்கும். நமக்கு ஃபீவர் டிசீஸ்லாம் உருவாக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 6th ஒன்று ட்ரிப்ளோபிளாஸ்டிக் செக்மெண்டட் பாடி, மோஸ்ட்லி ஹெர்மோஃப்ரோடைட், பைசெக்சுவல் அண்டு யூனிசெக்சுவலும் இதில் நடக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஃபைலம் அனிலிடானா செக்மெண்டட் பாடி. நீங்கள் புழுவெலாம் பார்த்துருக்கீங்களே, அது எல்லாமே, அதாவது எர்த்துவாம்லாம் பார்த்துருக்கீங்க. எர்த்துவாமு, நீரிஸு, லீச் இதெல்லாம் செக்மெண்ட்ஸாக இருக்கும் பாடி. அதை தான் அனிலிடா குரூப்பில் வருது. அதாவது இந்த பாடியோட ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், புரோட்டோசோவான்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு தாது பொருள். நெக்ஸ்ட்டு ஃபோரிஃபெரா, அதனோட உடல் அமைப்பில் சில ஸ்பாஞ்சஸ் மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சீலன்ட்ரேட்டான ஜெல்லி மாதிரி இருக்கும் அதனோட உடம்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளாத்திகல் மெத்தஸ்னு தட்டையான ஒரு புழு போன்ற அமைப்பு. நெக்ஸ்ட்டு அசில் மென்தஸ்னா உருளையான ஒரு புழு போன்ற புழு தான், ஹெல்மின்தஸ் தான். பாருங்கள், பிளாத்திஹெல்மின்தஸ், அசில் மென்தஸ், தட்டை புழு, உருளை புழு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனிலிடான்னு என்னது, இந்த செக்மெண்டட் பாடி இருக்கிற புழுக்கள், எர்த்துவாமு, நீரிஸு, லீச்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இதெல்லாம் பாருங்கள், அதனோட உடல் அமைப்பை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ அனிலிடாவில் என்னென்ன இங்கே எக்ஸாம்பிள் பார்க்குறோம், எர்த்துவம் பார்க்குறோம், நீரிஸ் பார்க்குறோம், லீச்சு பார்க்குறோம், எக்ஸெட்ரா. இன்னும் நிறைய புழுக்கள்லாம் அதில் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அதெல்லாம் நிறைய படிக்கலாம். 7th ஒன் லிசன் பண்ணுங்கள். செக்மெண்டட் பாடி, திக்கு கைட்டீனியஸ் கியூட்டிக்கல் ஃபார்மிங் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். ஆல்ரெடி எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறதுல நீங்கள் 8th படிப்பீங்க. எக்ஸோஸ்கெலிட்டன்னா இப்போ நம்ம எலும்பு அப்படிங்கிறது நம்ம உடலோட உள்புறத்தில் இருக்குது. அது ஸ்கின்னு மசில்ஸ்லாம் என்ன பண்ணிடுது, க்ளோஸ்டாக இருக்குது. பட் ஆனால் எக்ஸோஸ்கெலிட்டன்னா அதனுடைய ஸ்கெலிட்டன்னா என்னது, எலும்பு வெளியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பேர்டு அண்டு ஜாயினர்டு ஃபார்மிங், ஜாயினர்டு லெக்ஸு, யூனிசெக்சுவல், எக்ஸிபிட் செக்ஸுவல் டைமார்ஃபிசம். ஓகேங்களா, டைமார்ஃபிசம்னு இருக்கும். லிசன், இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பைலம் ஆர்த்ரோபோடா கொடுத்துருக்காங்க. ஆர்த்ரோபோடா அப்படின்னு என்ன மீனிங்னா கணுக்காலிகள் அப்படிம்பாங்க. அதனோட லெக்ஸ் கணுக்கணுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த நண்டு, அதாவது இந்த நண்டுன்னு சொல்லிடுறவங்கள கிராப்பு, ஸ்கார்பியனு இதெல்லாம் இந்த மாதிரி வகையில் சேரும், ஆர்த்ரோபோடாவில் வரும். ஓகேங்களா, கணுக்காலிகள். லிசன், நெக்ஸ்ட் பாருங்கள், சாஃப்ட்டு பாடிடு அன்செக்மெண்டட் மஸ்குலார் ஹெட். அந்த பாடி ஸ்ட்ரக்சர் சாஃப்டாக இருக்குமா, அன்செக்மெண்டடாக இருக்குமா, அதில் செக்மெண்ட் இருக்காது. மஸ்குலார் ஹெட், அதனுடைய தலைப்பகுதி ரொம்ப மசில்ஸ் மாதிரி ஹெட் இருக்கும். ஃபுட்டு அண்ட் வைஸ் வெர்சல் மாசஸ் இருக்கும். மேண்டில் கால்கேரியஸ் செல், என்னது, அதாவது இந்த கால்சியம் இருக்கிற செல்ஸ் பாடி இருக்கும். செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் மூலம். எக்ஸாம்பிளாக சொல்லும்போது பைலம் மொலாஸ்கா கொடுத்துருக்காங்க. பைலம் மொலாஸ்கானா அதாவது சாஃப்டான கட்டில் ஃபிஷ்ஷு, ஸ்னெயிலு, தட் மீன் ஸ்னெயிலில் நத்தைகள்லாம் சொல்கிறாங்களே அது எல்லாமே என்னது, மொலாஸ்கான்னு சொல்கிறாங்க. அதாவது சாஃப்ட் பாடி இருக்கிற ஒரு அனிமல்ஸ். ஆக்டோபஸ்ஸு இதெல்லாமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் ஸ்பைன்ஸ்னால் என்னது, மெரைனில் இருக்கும். மெரைன்னா கடலில் வாழ்கிற உயிரினங்கள் தான். ஸ்பைன்ஸ்னால் என்னது, முள்கள் இருக்கும். அண்டு ஸ்பிக்யூல்ஸ் துளைகள் இருக்கும். ஓவர் த பாடி, அந்த பாடி முழுக்கவே முள்ளாக ஸ்பைன்ஸாக இருக்கும். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், அதனோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, தண்ணி உள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி. அது ஆக்சுவலாக அந்த தண்ணி அந்த பாடி என்ன பண்ணும், எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு அவுட்ரு பண்ணும். ஓகேங்களா. டியூபு ஃபீட்டு ஃபார் ஃபீடிங், ரெஸ்பிரேஷன், லோகோமோஷன், செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன்லாம் நடக்கும்.
இதெல்லாம் ஒரு செக்மெண்ட் கட்டானா கூட திரும்பவும் அந்த இப்போ 5 ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கா ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதில் ஒரு செக்மெண்ட்டை வந்து கட் ஆகிடுச்சுன்னா கூட திரும்பவும் அது வந்து என்ன பண்ணோம், ரீப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ அது என்னது லிசர்டு பார்த்துருப்பீங்க, பள்ளி பார்க்குறோம்ல, பள்ளியோட வால் துண்டானா கூட திரும்பவும் பள்ளி வால் திரும்பவும் வளர்கிற மாதிரி இதனோட அமைப்பு இருக்கும். இது வந்து எக்கினோ டெர்மேட்டா அப்படிங்கிறாங்க. பைலம் எக்கினோ டெர்மேட்டா 9th பாருங்கள். பைலம் எக்கினோ டெர்மேட்டா. எக்கினோ டெர்மேட்டானா என்னென்னா அதனோட பாடியில் முள்ளான அமைப்பு இருக்கும், ஸ்பைன்ஸ் எல்லாம் இருக்கும். முத்தோலிகள் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, என்னது முத்தோலிகள் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ்ஷு, சீ அர்ச்சின், பிரிட்டில் ஸ்டார், சீ குக்கும்பர் அண்ட் சீ லில்லி. இது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸாம்பிள்ஸ் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் கார்டேட்டாஸ் பார்க்குறோம். அதாவது முதுகெலும்புள்ள உயிரினங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கார்டேட்டா பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா அக்வாட்டிக் கோல்டு பிளட்டட் வெர்டிபிரேட்ஸ். அக்வாட்டிக் நீரில் வாழ்பவை, கோல்டு பிளட்டட் அதாவது குளிரத்த பிராணி, வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்புள்ளவை, வித் போட் ஷேப்பு பாடி. அதனோட பாடி போட் ஷேப்பில் இருக்கும், ஜாஸ் இருக்கும். லோகமோஷன் பை பேடு அண்ட் மீடியம் ஃபின்ஸ் மூலமாக அது என்ன பண்ணோம், லோகமோட் பண்ணோம், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் பைசஸ், PISCES கிளாஸு பைசஸ். ஆக்சுவலி பைலம் கார்டேட்டாங்கிற ஒரே பைலமில் வந்துருச்சு. அதில் வந்து கிளாஸ் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பைசஸில் என்ன பார்க்குறோம், ஷார்க்கு, கட்லா, முல்லெட்டு, டிபியா, அதாவது ஃபிஷ்ஷஸ் எல்லாமே, அதாவது நீரில் நீந்துபவையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கேரக்டர்ஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆம்பிபியஸ். ஆம்பிபியஸ்னால் என்னது, இரு வாழ்விகள், நீரிலும் நிலத்திலும் வாழும். வாட்டரில் இருக்கும் போது ஸ்கின் மூலமாக சுவாசிக்கும், அவுட்ரு வாட்டர்லேருந்து வெளியே வந்து லேண்டில் இருக்கும் போது லங்ஸ் மூலமாக சுவாசிக்கும். ஓகேங்களா, கோல்டு பிளட்டடு குளிரத்த பிராணி, 2 pairs ஆஃப் லிம்ஸ் இருக்கும், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேமா, கிளாஸு ஆம்பிபியா. எக்ஸாம்பிள் ஃப்ராகு, டோடு, சாலமெண்டர், சீசெலியம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நமக்கு அம்பிபியாஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ராக் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். அது தவிர என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது பாருங்கள், டோட் இருக்குது, சாலமெண்டர் இருக்குது. சாலமெண்டரும் ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கிற ஒரு உயிரினம் தான். அடுத்தது சீசிலியாலாம் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சீசிலியெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெப்டைலா. ரெப்டிலா அப்படின்னா ஊர்வனைன்னு அர்த்தம். ரெப்டைல்ஸ்னாவே ஊர்வனை. ஓகேங்களா, 12th ஒன் பாருங்கள் கோல்டு பிளட்டடு லங்ஸ் ப்ரீத்திங். ஆக்சுவலி வாட்டர்லேயும் லேண்ட்லேயும் இருக்கிறது ஃப்ராகு. இதுக்கு அடுத்து பாருங்கள், இது வந்து நிலத்தில் தான் இருக்கும். லங் ப்ரீத்திங்கு, ஸ்கேல்ஸு ஓவர் த பாடி. அந்த உடம்பு முழுக்க எப்படி இருக்குன்னா ஸ்கேல்ஸ் இருக்கும், அதாவது முள்ளான அமைப்பு இருக்கும். அதாவது ஸ்கின்ஸ் வந்து செதிலாக இருக்கும், அப்படி தான் வந்து ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, பென்டாடக்டைல் லிம்ப். அதனோட லிம்ப்ஸ்ன்னு என்னது, அந்த கைகள், அதனுடைய லெக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பென்டாடக்டைல்ங்கிறாங்க. அடாப்டட் ஃபார் கிளைம்பிங், அதாவது மரம் ஏறத்துக்கு தகுந்த மாதிரி பெர்ச்சிங், அது வந்து பிடிச்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஃபிங்கர்ஸு, அதனுடைய கை, அதனுடைய விரல் அமைப்புகள்லாம் இருக்கும் அதனுடைய லிம்ப்ஸில். நெக்ஸ்ட்டு ரன்னிங் அண்டு பேடிங், வேகமாக போகும். ஓகேங்களா, ரன் பண்ணோம். ஓவி பேரஸ் அமைப்பு, முட்டையிடுறோம். அதாவது ஓவி பேரஸ் அப்படின்னா அது முட்டை வந்து அது வந்து எக்கு லே பண்ணும். ஆனால் அந்த எக்கு எப்படி இருக்குன்னா அந்த எக்கோட முட்டை வந்து ஒரு கூல் அமைப்பில் இருக்கும். இப்போ எப்படி நம்ம எக்கு சாப்பிட்றோம், ரெப்டைல்ஸோட எக் சாப்பிட்றோம். ரெப்டைல்ஸ்னு என்னது, பரப்பின கோழி முட்டை சாப்பிட்றோம். கோழியோட முட்டை எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, கீழே போட்டால் உடஞ்சிருமா, அதனுடைய பிரேக் ஆயிரும். பட் ஆனால் இதனோட எக்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி நீங்கள் வந்து அதோட எக்ஸே வந்து எப்படி இருக்கும், இந்த ரெப்டைல்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே நசுங்கும், அப்படியே பால் மாதிரி நசுங்கும், திரும்ப வரும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து கிளாஸ் ரெப்டைல்ஸில் பார்க்கலாம். ரெப்டைல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, கார்டன் லிசர்டு, ஹவுஸ் லிசர்டு, டர்ட்டில், டார்டாய்ஸு, ஸ்னேக்ஸு, க்ரொக்கடைல்ஸ்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சி வார்ம் பிளட்டட் எக்ஸோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன்னா வெளிப்புறத்தில் இருக்கிற ஸ்கெலிட்டன்ஸு, அதாவது எலும்புகள் வந்து வெளி அமைப்பாக மாறும். ஓகேங்களா, எலும்புகளை வெளியமைப்பை எதில் பார்த்தோம், டாட்டாய்ஸ்க்கு மேலே இருக்கிற ஓடு, அதே போல் ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்க ஸ்பைன்ஸு, இதெல்லாம் எக்ஸோஸ்கெலிட்டன் தான். அதே போல் பேர்ட்ஸுக்கு மேலே இருக்க ஃபெதர்ஸும் எக்ஸோஸ்கெலிட்டன் தான். ஓகேங்களா, எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஃபெதர்ஸு, ஃப்ளைட் அடாப்டேஷன், ஸ்பாஞ்சி போன்ஸு வித் ஏர் கேவிட்டிஸ், பவர்ஃபுல் ஐஸு, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஓவி பேரஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஏவ்ஸ், வாட்டர் பேர்டு, ரோலர் பேர்டு, ஹூப்போ பேர்டு,
பேரட்டு, ஸ்பேரோ, ஹென்னு, ஆஸ்ட்ரிச்சு, கிவியில் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெரஸ்ட்ரியல் வார்ம் பிளட்டட், அதாவது நிலத்தில் வாழ்கிற உயர், அதாவது குளிரில் வெப்ப ரத்த பிராணிகள். எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்னா, அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் காதுகள் அமைப்பு இருக்குது. மஸ்குலார் டயஃப்ரம், மஸ்குலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் நியூக்ளியேட்டட் ஆர்பிசி, அதாவது ஆர்பிசி இதில் வந்து நான் நியூக்ளியேட்டட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோடன்ட்டு அண்டு டைஃபோடன்ட்டு டென்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு விவிபேரஸ் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், அதாவது என்ன பண்ணோம், குட்டி போடுற வகை. எக்ஸாம்பிள் மெமாலியா அப்படிங்கிறாங்க, பாலூட்டிகள் அப்படிம்போம். டக்பில், பிளாட்டிபஸ், கங்காரு, கேட்டு, டாகு, டைகரு, ஜிப்ரா, மேன், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபில்அப் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்கானிசம்ஸ். இந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு கீழே இருக்கிற ஃபுல்லப்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம். அதில் வெர்டிபிரேட்ஸ் எது டேஷ் அண்ட் டேஷ் அண்ட் டேஷ், இதில் எதுலாம் வெர்டிபிரேட்ஸு, முதுகெலும்புள்ளவை எது, ஃபிஷ்ஷு, டாகு, அப்புறம் ஒரு பேர்டு கொடுத்துருக்காங்க, டக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்வெர்டிபிரேட்ஸ் இது. நேம் த வெர்டிபிரேட்ஸ் வித் விங்ஸு, இதில் எதுக்கு விங்ஸோடு இருக்கிற வெர்டிபிரேட்டு. நேம் த இன்வெர்டிபிரேட்ஸ் வித் விங்ஸு. நேம் த இன்வெர்டிபிரேட்ஸ் வித் செக்மெண்டட் லெக்ஸ், இதில் எதுக்கு லெக்ஸில் செக்மெண்ட்ஸ் இருக்குது. வாட்டு கிராஸ் ஹாப்பர் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிராப்பு. நேம் த வார்ம் பிளட்டட் வெர்டிபிரேட்ஸ், இதில் எது வார்ம் பிளட்டட் அனிமல்ஸு, டாகு. ஓகேங்களா. டாகும் பேர்ட்ஸும் வார்ம் பிளட்டட். நெக்ஸ்ட்டு நேம் த கோல்டு பிளட்டட் வெர்டிபிரேட்ஸ், இதில் எது கோல்டு பிளட்டட் வெர்டிபிரேட்ஸு, ஃபிஷ்ஷும் கிராப்பும் கோல்டு பிளட்டடு. நெக்ஸ்ட்டு நேம் த வெர்டிபிரேட்ஸ் வித் லங்ஸ் ரெஸ்பிரேஷன், இதில் எது லங்ஸ் மூலமாக சுவாசிக்கும், இதில் டாக். ஓகேங்களா. டாகு, பேர்டு எல்லாமே. நெக்ஸ்ட்டு நேம் த அனிமல்ஸ் வித் பீக், இதில் பீக் இருக்கிற அனிமல்ஸ் எது, பீக்னா என்னது, அழகு அப்படிங்கிறது எது, பேர்ட்ஸுக்கு தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்டிபிரேட்ஸ் ப்ளூ கிரேன். ஓகேங்களா. ரேட்டு, எலிஃபெண்ட்டு, ஹியூமனை தனியாக கொடுத்துருக்காங்க. இன்வெர்டிபிரேட்டாக ஸ்பாஞ்சு, சீஃப், ஜெல்லி ஃபிஷ்ஷில் எது வருது, ஜெல்லி ஃபிஷ்ஷு, சி அனிமோனு. மேமல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவ்ஸ்னால் பேர்ட்ஸு, ரெப்படைல்ஸில் வந்து எந்த க்ரொக்கடைலு, ஸ்னேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அம்பிபியன்ஸில் ஃப்ராகு, சாலமண்டர். பைசஸில் ஃபிஷ்ஷு. ஆர்த்ரோபோடாவில் ஸ்பைடரு, பட்டர்ஃப்ளையு, ட்ராப்பு, கணுக்காளிகள்னு சொல்கிறோம்ல ஆர்த்ரோபோடா. எக்னோடர்மட்டன்னு முத்தோலிகள், அதன் உடல் அமைப்பு முத்தோலியாக இருக்கும். ஸ்டார் ஃபிஷ்ஷு, சீயர்ச்சின்னு. மொலாஸ்கான சாஃப்ட் பாடி, ஸ்னெயிலு, ஆக்டோபஸ். இந்த பிக்சர்ஸ் நல்லா பாருங்கள், இது பார்த்து மேலே இருக்கிற ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன்ஸ், இதுலேயும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். போரிஃபெரன் என்னது, ஸ்பாஞ்ச். கேரக்டர்ஸு போர், பேர்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். சீலன்ட்ரேட்டன்னா என்னது, கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி. கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி இருக்கும். சீலன்ட்ரேட்டன்னா என்ன பார்த்தோம், கணுக்காளிகள், கிராப்பு. பிளாத்திஹெல்மின்தஸ் என்ன பார்த்தோம், ஃப்ளேம் செல்ஸு, ஃப்ளாட் வார்மு. நெக்ஸ்ட்டு அஸ்கெல்மின்தஸ்ஸு, த்ரெட் லைக் வார்ம்ஸு. நெக்ஸ்ட்டு அனிலிடா, பாடி இஸ் செக்மெண்டடு, எர்த்வார்ம். ஆர்த்ரோபோடா ஹேவ் ஜாயினடு லெக்ஸு, கணுக்காளிகள். சீலன்ட்ரேட்டா செகண்ட் ஒன் பாருங்கள், சீலன்ட்ரேட்டா வந்து ஜெல்லி ஃபிஷ். ஓகேங்களா. ஆர்த்ரோபோடா மீன் கணுக்காளிகள். நெக்ஸ்ட்டு மொலாஸ்கா, ஸ்னைல், சாஃப்ட் பாடி வித் செல்ஸ், ஸ்னைல். எக்கினோடெர்மேட்டா, எக்கினோடெர்மேட்டானா ஸ்பைன்ஸ் ஆன் த ஸ்கின்னு, ஸ்டார் ஃபிஷ்ஷு. கார்டேட்டா ஹேவ் பேக் போன், முதுகெலும்புள்ள உயிரினங்கள். கார்டேட்டாவில் என்ன எழுதலாம், நம்ம எது வேணாலும் எழுதலாம், ஃபிஷ் எழுதலாம், பேர்ட்ஸ் எழுதலாம், அனிமல்ஸ் எந்த நேம்ஸ் வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் பார்க்கலாம். திரும்பவும் இந்த வீடியோ புரியலன்னா போட்டு பாருங்கள். புக்ஸ் எடுத்து 1 by 1 லைன் பை லைனாக படித்து பாருங்கள். இந்த அபோவ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.